ஏசாயா 46 அதிகாரம் 13 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஐசாயா chapter 46 verse 13. ஏசாயா 46 அதிகாரம் 13 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். சரி, எல்லாம் முன்ன பின்ன வாசிச்சிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதுமில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட ஆண்டவரின் உள்ளத்தில் வைத்ததான செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விசேஷமாக நம்முடைய சபைக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, இந்த திருச்சபைக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. 3 வார்த்தையை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஒன்று, சமீபிக்க பண்ணுகிறேன், தூரமாய் இருப்பதில்லை, தாமதிப்பதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சமீபிக்க பண்ணுகிறேன், தூரமாய் இருப்பதில்லை, தாமதிப்பதும் இல்லை. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒருத்தர் தான் ஆமேன்றாரு. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சதா? ஆமேன். சிலருக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்க கேட்க புரியும். ஸ்தோத்திரம். நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இதான் செய்தியின் தலைப்பு. நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். அவர் தான் பண்றார். He is making it closer. The justice, righteousness, நீதியை ஆண்டவர் க்ளோஸா கொண்டு வந்திருக்கிறார். க்ளோஸா கொண்டு வந்திருக்கிறார். சமீபிக்க பண்ணுகிறேன். I am bringing the righteousness near. நான் தான் கொண்டு வரேன் ஆண்டவர் சொல்றார். ஸ்தோத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சமீபமா இருக்கிறது. சமீபமா இருக்குது. அற்புதம் சமீபமா இருக்கிறது. விடுதலை சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு, இந்த திருச்சபைக்கு, குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்ய போகிற நன்மை சமீபமாய் இருக்கிறது. சமீபமாய் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். It is very near. Hallelujah. Very near. Glory to God. பார்க்க அப்படி தெரியாம இருக்கலாம். இந்த செய்தி ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்து, நான் ஸ்கிரிப்டே இல்லை இன்னைக்கு, ஆண்டவர் பேசுறது தான் பேச போறேன். நான் யோசித்தேன், வேற நல்ல ஸ்கிரிப்டட் மெசேஜ் எல்லாம் இருக்கு ஆண்டவரே, என் மனசுல ஒரு தைரியத்தை கொடுங்க அப்படின்னா, இல்லை, ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. இந்த வார்த்தையை பேச சொல்லி என்னோடு இடைப்பட்டார். சமீபிக்க பண்ணுகிறேன். The time has come. ஆண்டவர் சொல்றாரு கானாவூர் கல்யாணத்துல, என் நேரம் இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவர் நேரம் வந்தபோது அவர் எழும்பி காரியத்தை செய்தார். ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமீபிக்க பண்ணுகிறவர், அற்புதத்தை செய்ய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆச்சரியப்படத்தக்க வகையிலே, பிரமிக்கத்தக்க வகையிலே கர்த்தர் நீதியை விளங்க பண்ண போகிறார். அது சமீபமாய் இருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். நீதியை சமீபிக்க பண்ண போகிறேன். Glory to God. Hallelujah. கடந்த 3 ஆண்டுகள் நாம் சந்தித்த
அநேக காரியங்கள் உண்டு. திருச்சபையாக, சபைக்காக, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்த காரியங்களும் உண்டு. ஆண்டவர் இன்றைக்கு நம் அனைவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சமீபமாயிற்று, சமீபமாயிற்று. இப்போ இந்த 46ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான நிலையை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த ஜனங்களோடு பேசும்போது அவர்கள் சூழ்நிலை எப்படி இருக்கிறதுனா, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன ஒரு சூழ்நிலை. விக்கிரகங்களையும் தங்களுடைய வாழ்க்கை பின்வாங்கி போய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், பேய் வணக்கம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் மனிதர்களை நம்பியும் விக்கிரகங்களை நம்பியும் எந்த பயனும் இவர்கள் வாழ்க்கையிலே வரவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த விக்கிரகங்கள் அசையவும் இல்லை, பேசவும் இல்லை, ஒரு பதிலும் இவர்களுக்கு அளிக்கவில்லை. இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு விரக்தி, எல்லாம் ஒரு வெறுமையை அவர்கள் பார்க்கிறது போல இருக்கிறதான ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் தான் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். என் நீதியை சமீபிக்க பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் மீண்டும் யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவர் இந்த இஸ்ரவேலோடு பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்? பின்வாங்கி போன ஒரு ஜனம், பாவத்திலே விழுந்த ஜனம், ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்கிறதான கட்டளையை மீறின ஜனத்தோடு ஏன் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் உணர்ந்து அதை தியானித்து பார்த்தேன். அப்பொழுதுதான் நான் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை காண்பித்தார். ஏசாயா 44ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களிலே பார்க்கிறோம். இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே. ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த சபையிலே கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு திருமுழுக்கினால் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவரால் அழைக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. உங்கள் பெற்றோர் உங்களுக்கு பெயர் வைப்பதற்கு முன்பதாகவே அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்தார். நீங்கள் பிறந்த குடும்பத்திலிருந்து, ஜாதியிலிருந்து, இருந்ததான வழக்கத்தில் இருந்து தம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்நாள் வரை நடத்தி வந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் நீதியை நான் சமீபிக்க பண்ண போகிறேன். அது தூரமாய் இல்லை, அது தாமதிப்பதும் இல்லை. வெகு விரைவில் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறதை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீதியை சமீபிக்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. முதலாவது சமீபிக்க பண்ணுவார். ஆண்டவர் யாருக்கு சமீபமா இருக்கிறார்? சங்கீதம் 34:18 வசனத்திலே வாசிக்கிறோம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். He is close to the broken hearted. உடைந்து போன, நொறுங்கி போன இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், நான் நொறுங்கி போய் இருக்கிறேன், கலங்கி போய் இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலையிலே ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறதை என்னால் உணர முடியவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் உபத்திரவப்படுகிறார்களோ,
கலக்கமடைகிறார்களோ, நொறுங்கின ஒரு இருதயத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் சமீபமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம், எல்லாரும் நம்மை விட்டு விலகி போன ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நொறுங்கின இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே உங்கள் இருதயம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது என்று நான் அறியேன். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நொறுங்கி போய் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே நம்மை ஆற்றுவார், தேற்றுவார் என்று யாரும் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்மை ஆற்றுகிற, நம்மை பலப்படுத்துகிற, வார்த்தையை அனுப்பி தைரியப்படுத்துகிற கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை அனுப்பி உங்களை தைரியப்படுத்தும்படிக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அற்புதம் சமீபமாய் வந்திருக்கிறது. Your miracle is on your way. Hallelujah. சமீபமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார், சமீபமாய் இருக்கிறார். It has come near. கிட்ட வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு. கண்ணால பார்க்க போறோம், நீங்களும் நானும் காதால கேட்க போறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்ல போறீங்க. காலம் நெருங்கி வந்தது, கர்த்தர் செய்த நன்மையை சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நான் எப்படியாச்சும் ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் என்னை விடவே இல்லை. இதை நீ பேசணும் என்று ஆண்டவர் என் உள்ளத்தில் உணர்த்தினார். என்ன சொல்ல சொன்னார்? சமீபமா வந்துருச்சுன்னு சொல்லி. வேற செய்தி என்கிட்ட எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. நீதியை நான் சமீபிக்க பண்ண போகிறேன் அப்படின்னு சபைக்கு சொல்லு என்று கர்த்தர் சொன்னதை இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு சொல்லுகிறார், நீதியை சமீபிக்க பண்ண போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தலை குனிய விட மாட்டார், வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. யாரிடத்திலும் கையேந்த விட மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற, சூழ்ச்சி செய்து அபகரிக்கிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் முறையிட்டு போராடி கர்த்தருடைய நீதியை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அந்த நீதியின் நாட்கள் வந்து விட்டது, அது சமீபமாய் வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களே, கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உபாகமம் 4:7 வாசிக்கிறோம். Deuteronomy chapter 4 verse 7. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Whenever you praise him, whenever you worship him, whenever you pray to God, hallelujah, அவர் சமீபமாய் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பாடி துதித்தோம், மறவாமல் நினைத்தவரை ஆராதித்தோம். ஹல்லேலூயா. இதயபூர்வமாக நன்றி செலுத்தினோம். எத்தனை பேர் உணர்ந்து செலுத்துனீங்கன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் சமீபமாய் இறங்கி வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 பேர் ஒருமனப்பட்டா போதும், 2 பேர் ஐக்கியப்பட்டா போதும், 2 பேர் கை கோர்த்தா போதும், 2 பேர் திறப்புல நிற்க ஒப்பு கொடுத்தால் போதும், 2 பேர் சேர்ந்து எழுப்புதலுக்காக ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுத்தால் போதும், கர்த்தர் சமீபமாய் இறங்கி வருகிறதை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அது காடாக இருந்தாலும் சரி, மலையாக இருந்தாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, the presence of God will come down. Hallelujah. தேவ சமூகம் அந்த இடத்துல இறங்கி வரும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுதே துதிக்கிற வேளையிலே, ஸ்தோத்திரிக்கிற வேளையிலே, மகிமைப்படுத்துகிற வேளையிலே தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல அந்த presence of God is here. தேவ மகிமை உங்கள் அருகில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ மகிமை உங்கள் அருகில் இருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்கள் அருகில் இருக்கிறது. தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் சமீபமாய் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி,
அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு பாருங்க. ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி பாருங்க. கொஞ்சம் கையை உயர்த்திருங்க. சூழ்நிலையில அவர்கிட்ட சரண்டர் பண்ணி பாருங்க. அவர் இறங்கி வந்துருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் அல்லப்பா, என்னால முடியாதப்பா, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால கடந்து போக முடியாதப்பா, நீங்க வந்துருங்கப்பா என்று நீங்க கையை உயர்த்தி சொல்லுவீங்கன்னா அவர் இறங்கி வருகிறாரு. உங்க குடும்பத்தில் இறங்கி வருகிறாரு. உங்க வாழ்க்கையில இறங்கி வருகிறாரு. ஸ்தோத்திரம். சமீபமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை இவ்வளவு சமீபமாய், சொல்லுங்க, இவ்வளவு சமீபமாய். அவர் எங்க மலையிலயா இருக்கிறாரு? இமாச்சல்ல இருக்கிறாரா? சிலர் போறாங்கல்ல தேடி, இமயமலையில் இருக்கிறாரா? தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எதுங்க? வேற பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் எது? ஹல்லேலூயா. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீதியை சமீபிக்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியை சமீபிக்க பண்ண போகிறேன். ஸ்தோத்திரம். இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் யாருக்குமே இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். ஹல்லேலூயா. கூப்பிட்டான் குருடன், தாவீதின் குமாரனே இறங்கும். அதட்டுறாங்க, ஏய் கூப்பிடாத, பேசாத, தடுத்தாங்க. கூட்டத்தின் நடுவிலும் சத்தம் உயர்த்தி கூப்பிட்டான். சமீபமா வந்தாரு, கையை வைத்தாரு. இந்த காலை வேளையில் அதுதான் நடக்க போகுது. ஹல்லேலூயா. உங்க அருகில் தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொட போகிறாரு. சகோதரனே, உங்களை தொட போகிறாரு. தேவ மகிமை உங்களை தொட போகுது. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும் போது, ஸ்தோத்திரம் பண்ணும்போது சமீபமா இறங்கி வருகிறார். உங்க கவலையை மறந்து துதித்து பாருங்க. உங்க வேதனையை மறந்து துதித்து பாருங்க. நீங்க இருக்கிற பிரச்சனையை மறந்து ஆண்டவரை துதித்து பாருங்க. கர்த்தர் சமீபமா இறங்கி வருவார். ஒரு நிமிஷம் துதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி துதிக்கலாமா? அவருக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எதுவும் சொல்ல தெரியலையா? அப்பான்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. என்னால முடியலையா? தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு சமீபமா இறங்கி வராரு. உங்களுக்கு சமீபமா இறங்கி வராரு. உங்க கரத்தை பிடிக்கிறாரு. தேவ கரம் உங்களை பிடிக்கிறது. இயேசுவே, இயேசுவே, உயர்த்தப்பட்ட கரங்களை நோக்கி பார்க்கிறீரப்பா. உயர்த்தப்பட்ட கரங்களை நோக்கி பார்க்கிறீரப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் யாருக்கும் இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாக்கோபு 4:8 வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள். உங்களை சற்று பரிசோதித்து பாருங்கள். நான் தூரமா இருக்கிறேனா, ஆண்டவரோடு நெருக்கமா இருக்கிறேனா அப்படின்னு உங்களை கொஞ்சம் யோசித்து சோதித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்க அவருடைய பிரசன்ஸ் கிட்ட வந்துட்டீங்கன்னா அவருடைய பிரசன்னம் உங்ககிட்ட வந்துடும். ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், யாருக்கும் கிடைக்காத ஒரு மகிமையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதுதான் சமீபமாய் இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தூரமாய் இருக்கிற ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. சமீபமாய் இருக்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, நீதியை சமீபிக்க பண்ண போகிறேன். அதை நான் எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. நீதியை கர்த்தர் சமீபிக்க பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது, தூரமா இல்லை. சொல்லுங்க, it is not far away. Your miracle is not far away.
உங்கள் அற்புதம், உங்கள் விடுதலை தூரமாயில்லை, தூரமாயில்லை. நாட் ஃபார் அவே. சொல்லுங்க, பக்கத்துல தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. ஸ்தோத்திரம். உங்க விடுதலை தூரமா இல்லை. சொல்லுங்க, உங்க விடுதலை தூரமா இல்லை, தூரமா இல்லை. நீங்க ஒரு பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு விடுதலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அது தூரமா இல்லை. இட் ஹஸ் கம், இட் வெரி நியர். ஹல்லேலூயா. ரொம்ப க்ளோஸா வந்திருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. தூரமா இல்லம்மா. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை சூழ்நிலையை பார்த்து ரொம்ப தூரமா இருக்கோ நினைக்கலாம். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் ஆண்டவர் இந்த ஜனங்களோடு பேசும்போது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், தூரமா இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கிற போகிற நாள் வரப்போகுது, நியாயம் செய்ய போகிற நாள் வரப்போகுது. ஆமென். இந்த 40 அதிகாரம் அந்த தொடக்கத்திலிருந்து பார்க்கிறோம். பாபிலோனியர்கள் இவர்களை சிறைப்பிடித்தார்கள். இவர்களுக்கு வேண்டிய தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இவர்கள் பிடுங்கினாங்க. உரிமைகள் எல்லாம் பிடுங்கிட்டான். அவங்களுக்குன்னு சொந்தமா ஒண்ணுமே இல்லை. இவங்க எல்லாம் விரக்தியில போய் தான் விக்கிரகங்களை தேடி, அதுவாச்சு நாங்க சொல்றதை கேட்குமா, எங்க கடவுள்கிட்ட சொல்றோம் பேசுறோம், ஆனா ஒன்னும் எங்களுக்கு நடந்த மாதிரி இல்லை அப்படின்னு போய் திசை மாதிரி மனிதர்களை தேடி போறாங்க, விக்கிரகங்களை தேடி போறாங்க. அது அசையல, அது பேசவும் இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தூரமா இல்லை, உன் அருகில தான் இருக்கிறேன், உன் பக்கத்துல தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆன இழப்புகள், லாஸ், இதெல்லாம் நினைச்சு நீங்க நினைக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் தூரம் போயிட்டாரோ, ஆண்டவர் தூரமா இருக்கிறாரோ, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதோ என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என்னாகமம் 23:19 வாசிக்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ என்று வாசிக்கிறோம். கடந்த ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், இந்த வார்த்தைகள், ஹல்லேலூயா. இந்த சபைக்குள்ள வரும்போதெல்லாம் இந்த வார்த்தைகளை நினைத்து மனப்பாடம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த சொன்ன ஒரு வார்த்தையும் கீழே விழ போறதில்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் தூரமா இல்லை. சொல்லுங்க, சொல்லுங்க, அப்பா இந்த வார்த்தை எல்லாம் தூரமா இல்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாம் நிறைவேற போகிற காலம் வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலை சமீபமா இருக்கிறது. ஆண்டவரே சொல்றாரு, நான் அதை சமீபிக்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. அவர் ஒண்ணும் மனுஷன் இல்லையா, பொய் சொல்றதுக்கு அவர் ஒண்ணும் மனுஷன் இல்லை. ஆமென். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இங்கே நாங்க உலக மனுஷன் மாதிரி சொல்றதுக்கு இங்க வரல. உலகத்துல அரசியல்வாதிங்க சொல்லுவாங்க, மனிதர்கள் சொல்லுவாங்க, இதா வந்துருச்சு, அந்த வந்துருச்சு, இந்த அடுத்த வாரம் வந்துற போது, இந்த இத்தனாம் தேதி சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தூரமா இல்லை. இங்க நாங்க வாக்குத்தத்தத்தை தான் பேச வந்திருக்கிறோம். நாங்க எங்க நாள் கணிச்சு ஜாதகம் பார்த்து கையில் ரேகையை பார்த்து அப்படி சொல்ற ஆள் இல்லை. வசனத்தை சொல்ல வந்திருக்கிறோம். வசனத்தை சொல்லிட்டா அது கீழே விழாது. இன்றைக்கு ஆண்டவர் என்ன அனுப்பி இதை பேச வைத்திருக்கிறார் என்றால் இது கீழே விழாது, இது தூரமாய் இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தூரமாய் இருப்பதில்லை. அப்போஸ்தலர் 17:27 வாசிக்கிறோம், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டவர்கள். உங்களை ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. சிலர் சொல்ல, நான் தகுதி இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கை மோசமா இருக்கு, என் ஜீவியம் எனக்கு தான் தெரியும், நான் ரொம்ப தூரமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம்.
ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தூரமா இருந்தவர்களுக்கு சொல்றாரு, நான் உனக்கு என்ன இல்லை, தூரமா இல்லை. நீ தூரமா இருக்கிற, ஆனா நான் உனக்கு தூரமா இல்லை. ஐ எம் நாட் ஃபார் அவே. நான் எங்கேயும் போல, கொடுத்த வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களோடு செய்த உடன்படிக்கையை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 28:20 நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். மத்தேயு 28:20. இன்றைக்கு நம்ம 2வது பாடலை நம்ம பாடினோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு தூரமா இல்லைங்க. இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கை அதுதான், உன்னோடு கூட இருப்பேன். பல முறை சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்றார். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன்னு சொல்றார். உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன்னு சொல்றார். ஆரம்பத்திலிருந்து இந்த இஸ்ரவேலோட ஆண்டவர் பல நிலையில அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பித்து கொண்டே பேசிக்கொண்டே வருகிறார். இன்றைக்கு நான் சொல்றேன், அவர் உங்களுக்கு தூரமா இல்லை. ஸ்தோத்திரம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை விட்டு கைவிட்டு போவதற்காக அவர் தெரிந்து கொள்ளவில்லை, உங்கள் கரத்தை பிடித்திருப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய ஜனமே, அற்புதம் தூரமா இல்லை. அற்புதம் தூரமா இல்லை. விடுதலை தூரமா இல்லை. சமீபித்து வரப்போகிறது. ஆமென் சொல்லுவோமா? சமீபித்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கதான் செய்வாரு, இங்கதான் செய்வாரு அப்படின்னு அல்ல. அவர் கூடி வருகிற இடத்திலெல்லாம் அவர் சமீபமாய் இருந்து நமக்காக அற்புதம் செய்வார். ஆமென். நாங்கள் திங்கட்கிழமை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றோம். நான் எதர்ச்சியாக பாஸ்டருக்கு கூப்பிட்டேன். அவர் ஒரு சிரிப்பு சிரித்தார். நான் அதுக்கு என்ன ஏதுன்னே அவர்கிட்ட நான் கேட்கல. அவ்வளவுதான். அதில் நான் உணர்ந்தது, அன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன். என்ன வசனம் சொன்னேன்? யோபு 42:2 சொன்னேன். சொல்லுங்க, மனப்பாடமாக சொல்லுங்க. சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைச்சது என்னங்க? தடைபடாது. மனுஷர்களுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புவார், கண்களை திறப்புவார், ஆண்டவர் காதுகளை கேட்க வைப்பார். அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் தூரமானவர் அல்ல. ஹல்லேலூயா. அவரை சேவிக்கிற, ஆராதிக்கிற, உண்மையாய் இருக்கிற, தொழுது கொள்ளுகிற கூட்டத்தாரோடு கர்த்தர் இருக்கிறார். இறுதி வரைக்கும் இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 3 ஆண்டு நடத்திட்டாருன்னா இறுதி வரைக்கும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். Glory to God. 3வது, தாமதிப்பதில்லை. சொல்லுங்க, தாமதிப்பதில்லை. இங்க ஆண்டவர் நேரத்தையும் சொல்றார். தாமதிப்பதில்லை. will not be delayed. Without any delay, God will perform a miracle. Without any delay. தாமதியாமல் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். தாமதிப்பதில்லை. ஸ்தோத்திரம். முதல்ல என்ன? சமீபிக்க பண்ண போகிறேன், தூரமா இல்லை. 3வது, தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. இந்த 2 வார்த்தையும் ஒருவேளை இருந்திருந்தா நம்ம என்னைக்கு இருக்குமோ, நாளைக்கு இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாமதிப்பது இல்லை. அப்படின்னா என்ன? வெரி சூன். சொல்லுங்க, சீக்கிரம். வெரி சூன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு செய்ய போகிற அற்புதம் தாமதியாமல் நிறைவேறும். தாமதியாமல் நிறைவேறும். ஹல்லேலூயா. தாமதியாமல் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. பின்னாடி யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டீங்க. ஏதோ பிரச்சனையா? உங்க யாருக்கா பிரச்சனையா? இல்ல கையை கொடுத்து சொல்லுங்க. இந்த சர்ச்சுக்குள்ளெல்லாம் எதுவும் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென்.
அந்த பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறேன். அல்லேலூயா. நல்ல பரஸ்பர சிநேகத்தோடு விசுவாசத்தோடு கையை பிடிச்சி சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு நடக்க போகிற அற்புதம் தாமதியாமல் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. தாமதிக்காமல் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காலத்திற்குள்ளே வந்திருக்கிறோம், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே வந்திருக்கிறோம். தாமதியாமல் கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கரை தட்டினா நல்ல கையை தட்டி ஸ்தோத்தரிப்போமா. தாமதியாமல் கர்த்தர் நமக்காக வழக்காட போகிறாரு, நமக்காக நீதி செய்ய போகிறாரு, உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறாரு, உங்களுக்காக பரிந்து பேச போகிறாரு, உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு, உங்க வீட்டுக்குள்ள ஒரு நன்மை வரப்போகிறது, உங்கள் மேல் இருக்கிறதான வியாதி இயேசுவின் நாமத்தினாலே விலகி போக போகிறது. தாமதியாமல், without any delay, God will perform a miracle. Hallelujah. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. தாமதிக்காமல் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தாமதிக்காமல். 2 பேதுரு 3:9 வாசிக்கலாம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். Glory to God. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் தான் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் ஒரு டைம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு பீரியட். இந்த பீரியட் நம்மை சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு பீரியட். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் இந்த ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். அவர்களும் மனம் திரும்ப வேண்டும், நாமும் மனம் திரும்ப வேண்டும். ஸ்தோத்திரம். நம்ம ஏதோ ஒருவர் உயர்ந்தவர் ஒருவர் தாழ்ந்தவர் நான் சொல்லவில்லை. இங்க இருக்கிற சிலரில் நமக்குள் கரைகள், வேறுபாடுகள், பகை, கசப்பு, விரோதம், வைராக்கியம் குடும்பத்தில், உங்கள் சுற்று வட்டாரத்தில், சபையில் அப்படி இருக்குமானால் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இந்த உபத்திரவ நேரத்தில், நெருக்க காலத்தில் ஆண்டவர் நம்மை பொன்னாக விளங்க செய்வார், உணர்த்துவார், உணர்த்துவார். சிலர் நினைக்கிறாங்க எதையோ சூழ்ச்சி பண்றாங்கப்பா இவங்க, எதையோ சூழ்ச்சி பண்ணி நாங்களும் எங்கெங்கயோ போறோம், பல ஆட்களை பார்க்கிறோம், பல மனிதர்களை சந்திக்கிறோம், என்னமோ சூழ்ச்சி பண்றாங்க, பணத்தை கோடி கோடியா கொடுக்கறாங்க. இல்லப்பா, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். நீ மனம் திரும்பு, நீ ஒப்புக்கொடு. இந்த செய்தியின் வாயிலாக சொல்லுகிறேன், தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணினவர்களே மனம் திரும்புங்கள். ஒரு ஆராதனையை தடை செய்த, அலட்சியம் பண்ணின, தேவ சமூகத்தை புறந்தள்ளின, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நீதியை ஆண்டவர் சமீபிக்க பண்ணும்போது அது ரொம்ப வேதனையா இருக்கும், வேதனையா இருக்கும். சத்துருவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும், சத்துருவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். முடிவு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஊழியரா, ஒரு போதகரா நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த விதத்திலும்
தேவ சமூகத்திற்கு இடையூறாக இருக்காதீர்கள். அன்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள், பேசுங்கள். அதுதான் ஒருவருக்குள்ளே மனம் திரும்புதலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நியாயம் தீர்க்காதிருங்கள். முதலில் உங்க கண்ணில் இருக்கிற உத்தரத்தை சரி பண்ணுங்க. நமக்குள்ள இருக்கிற குறைகளை சரி செய்யுங்கள். நான் சரியா இருக்கிறேனா? என் வாழ்க்கை சரியா இருக்கா? என் ஜீவியம் சரியா இருக்கா? என் பேச்சு, நடக்கை, என் பார்வை, என் குணம் சரியா இருக்கிறதா என்று உங்களை சோதித்து பாருங்கள். இந்த காலை வேளையிலே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில காரியங்கள் தாமதமாக இருக்கலாம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள் தேவ சமூகத்திலே. ஆண்டவரே, நான் மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யார் மேலே ஆகிலும் வருத்தங்கள், கசப்புகள், பொறாமைகள் இருக்குமானால் அவர்களோடு ஒப்புரவாகுங்கள். அதை அறிக்கை செய்து அவர்களிடத்திலே ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போதான் கர்த்தர் தாமதிக்காம அற்புதம் செய்யறத பார்க்க போறோம். ஆமென். தாமதிக்காம கர்த்தர் அற்புதம் செய்யறத பார்க்க போகிறோம். இந்த காலை வேளையிலே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுங்க. ஒரு சின்ன ஜெபத்தை செய்யுங்க. இன்னைக்கே கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறதை பார்க்க போறீங்க. இன்றைக்கே சிலருக்கு அது எண்ணமே வராம இருக்கலாம். நான் சரியா தானே இருக்கேன், அவங்க தானே தவறு செஞ்சிட்டாங்க, நான் சரியா தானே இருக்கிறேன் அப்படி நீங்க நினைக்கலாம். இல்ல, நமக்குள்ளே மாற வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கணவன் மனைவி உங்களுக்குள்ளே சரியான பரஸ்பர அன்பு இருக்கா? மனைவி அடிக்கிறீங்களா? புருஷனை கனவீனமா பேசுறீங்களா? குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையா இருக்கிறீங்களா? கலகம் இருக்கிறதா உங்க வீட்டுக்குள்ள? மனம் திரும்புகள். ஆமென். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்கள். அப்படி ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள தாமதியாமல் ஆண்டவர் இறங்கி வருகிறத பார்க்க போறீங்க. தாமதியாமல். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை உங்களோடு அன்பாய் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் நாம் ஒருவரும் கெட்டு போக விரும்பவில்லை. ஒருவரும் சாபத்தை பெற்றுக்கொள்ள அவர் விரும்பவில்லை. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசாயா 60:15 வாசிக்கிறோம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். நீ எப்படி இருந்த? நெகிழப்பட்டதும், உன்னை யாரும் விசாரிக்கல, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாய். இஸ்ரவேலே, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். உனக்குள்ள ப்ராஸ்பரிட்டியே இல்லை, பிளெஸ்ஸிங்கே இல்லை, சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை. அப்படி இருந்த. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும், சொல்லுங்க, ஆனாலும் இழந்து போயிருந்தாய். சொல்லுங்க, ஆனாலும் வருத்தத்தில் இருந்தாய். ஆனாலும் ஹல்லேலூயா. கடன் தொல்லையா மாறினது. ஆனாலும் ஹல்லேலூயா. குடும்பத்துல கஷ்டங்கள் வந்தது. ஆனாலும், சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் கர்த்தர் வைக்க போகிறார். இதை தாமதிக்காமல் ஆண்டவர் செய்ய போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நித்திய மாட்சிமையாக வைக்க போகிறார். உங்களை பிளெஸ்ஸிங்கா வைக்க போறாரு. உங்களை பிளெஸ்ஸிங்கா வைக்க போறாரு. சகோதரனே, சகோதரியை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறாரு. வாலிபனே, சகோதரியே, உன்னதான் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறாரு. ஊழியக்காரர்களே, இந்த பட்டணத்திற்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறாரு. உங்களை நித்திய மாட்சிமையாக. ஓ ராபா ஹந்தரால துரபா சிக்கபல துரபலபா. ஹல்லேலூயா. நித்திய மாட்சிமையாக உன்னை வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ glory to God. தலைமுறை தலைமுறைக்கும், தலைமுறை தலைமுறைக்கும். ஸ்தோத்திரம். உங்க நிமித்தம் உங்க ஜெனரேஷன் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் ஜெனரேஷன் ஆசீர்வாதமா இருக்கும். ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம். இறுதியா வாசித்து முடிக்க போகிறோம். ஏசாயா 60:18 22 வசனம் வரைக்கும் பாருங்க. ஏசாயா 60:18 22 வாசிக்கலாம். ஏசாயா 60:18 சொல்லுங்க. இனி சொல்லுங்க. இனி கொஞ்சம் அப்படி கையை காட்டி சொல்லுங்க. இனி கொடுமை என் தேசத்திலும் அழிவும் நாசமும் என் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. என் மதில்களை ரட்சிப்பென்றும் என் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அடுத்து ஹல்லேலூயா, அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஹல்லேலூயா, இனி 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 தாமதியாமல் ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு. கர்த்தரே செய்ய போகிறாரு. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பாரு. அடுத்த வசனம் போடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. ஹலோ ஹலோ வெயிட் சொல்லுங்க. என் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. ஐயா வசனம் போடுங்க ஐயா. என் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, என் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே எனக்கு சொல்லுங்க. கர்த்தரே எனக்கு, கர்த்தரே எனக்கு. மூணாவது முறை, கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். என் துக்க நாட்கள் give him praise, give him the glory. சத்தமுயர்த்தி சொல்லுங்கள். என் துக்க நாட்கள் முடிந்து போகும், முடிந்து போகும், முடிந்து போகும். பின்னாடி நல்ல கையை தட்டி, தலைக்கு மேல கையை தட்டி உற்சாகமாய் சொல்லுங்கள். என் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி தாமதிக்காமல் தாமதிக்காமல் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். The time has come, the season has come, your time has come. உங்களுக்கான நேரம் வந்தது என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் துக்கங்கள் எல்லாம் மெழுகு போல் மறைந்து போகிறது, கரைந்து போகிறது. இப்பொழுதே இப்பொழுதே உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்கள் மேல் இறங்கி வருகிறார். ஷபா ஹபா ஹத 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 ரலபா ஷிகபா துரபலபா ரியான் துரலபா ஷிகபா துரபலபா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை தொடுவதாக. எஸ் எஸ். உன் சூரியன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. God is our everlasting light. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன்னை சூழ்ந்திருந்ததான இருள் விலகி போனது இந்த காலை வேளையில. உங்க குடும்பத்தை சூழ்ந்திருந்த இருள், உங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து இருந்ததான இருள், ஹல்லேலூயா, உங்கள் வியாபாரத்தை உங்கள் தொழிலை சூழ்ந்திருந்ததான இருள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போனது. கையை தட்டி, கையை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மாந்திரிக கிரியைகள், வன்கண் பொறாமைகள், மனிதர்களின் சூழ்ச்சிகள், பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விலகி போவதாக, விலகி போவதாக. உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஸ்தோத்திரம். நீதியை சமீபிக்க பண்ண போகிறார், பண்ண போகிறார். அந்த வார்த்தை எனக்கு என்னை தாக்கினது. சமீபிக்க பண்ண போகிறார். என்னப்பா வார்த்தை அப்படின்னு நான் யோசிச்சேன். சமீபிக்க பண்ண போகிறார். அவர் செய்ய போகிறார். ஆமென். நம்மளால செய்ய முடியாதுங்க.
நம்மளால அதை சமீபித்து கொண்டு வர முடியாது, ஆனா அவர் சமீபிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அது தூரமா இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு, தாமதியாமல் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான முடிவு நேரத்தில் அப்பா நாங்கள் உம்முடைய பாதத்தில் முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை துவக்க முதல் முடிவு ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய நம்பிக்கையும் பேரில் இருக்கிறதே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நான் நம்புகிறது கர்த்தரால் வரும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறாரே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்பிக்கை வைத்து எதிர்பார்த்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. மனுஷர் எங்களுடைய நீதியை அறிய மாட்டார்கள் ஆண்டவரே. நாங்கள் பட்ட பாடுகளை அறிய மாட்டார்கள் ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை அறிய மாட்டார்கள். ஆனால் என் ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்கிறீரப்பா, அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மையே நம்பி காத்திருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து தைரியப்படுத்தி முன்னேறி செல்ல கிருபை தருகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து நிற்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே தேவன் அற்புதம் செய்ய நீர் துவங்கிவிட்டதற்காய் நன்றி. எல்லா தடைகளிலும் உடைங்கப்பா ஆண்டவரே. குற்றம் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு ஆண்டவரை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எங்களை இன்னும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். காணிக்கையை நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் அதையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வேதனையோடு துன்பத்தோடு பல சூழ்நிலையிலே ஆண்டவரே பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. யாரெல்லாம் கால் வழியில அதிகமாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அந்த கால்களை தொடுமடியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பலன் அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும். உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. அவர்களுக்கு சூழ்நிலைகளை மாற்றி அற்புதங்களை செய்து அவர்களை மகிழ பண்ணுங்கப்பா. மகிழ பண்ணுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். நீர் தந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதன்படியே நீங்க செய்து எங்களுக்கு முடிக்க போறதுக்காய் நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவரே அவர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் கூட இரும். உம்முடைய பிரசன்னம் எங்களை அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எங்கள் குடும்பத்திலே சமாதான சந்தோஷத்தை கட்டளையிடுங்க. செய்கிற கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளை விசேஷமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவளுக்கு உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் எங்களோடு இணைந்து செயல்படுகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. ஜோயலுக்காக நன்றி. மகனை மட்டும் எடுத்து பயன்படுத்தி வருகிற நம்முடைய மகா பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாமுக்காரங்க நன்றி ஆண்டவரே. இருவரை எங்களுக்கு பிள்ளைகளாய் தந்து இந்த ஊழியத்தில் அவர்களும் இணைந்து செயல்பட கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னும் உம்முடைய மகிமை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை, ஞானம் அவர்களுக்குள்ளே விளங்கட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. அடுத்த வாரம் வர
வரைக்கும் தேவ பிரசன்னம் மாறாம எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கட்டும், வழி நடத்தட்டும், தேவைகளை சந்திக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரோடும், வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்ட ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்ல எல்லாரும் உயர்த்துவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நமக்கு நீதி செய்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம் எல்லாரும். நீரே எங்களுக்கு துணை, நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. குற்றப்பட்டு போவதில்லை, நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை. எங்க சபை வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம் என்ன? ஓ உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். ஓ ஷகபதலபரியதுரஹா, உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். நீதியை சரி கட்டுகிற தேவன், ஓ உம்மை நம்புவேன். ஓ அற்புதம் சமீபமாய் இருக்கிறதற்காக நன்றி. ஓ உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். எல்லாரும் சொல்லுவோம். உம்மை நம்புவோம் ஆண்டவரே. ஓஹோ உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன். நல்ல ஆவில நிரம்பி ஆவில களிகூர்ந்து ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். அவர் வார்த்தை தரையிலே விழாதே.